மகுடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருமால் எடுத்த அவதாரங்களில் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி பார்ப்போம். ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் தங்கள் பலத்தை இழந்து இந்திரலோகமே ஒளி இழந்தது. இழந்த சக்தியை மீட்க அமிர்தம் ஒன்றே வழி என உணர்த்த தேவர்கள் மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி அசுரர்களுடன் கைகோர்த்து பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையத் தொடங்கிய அந்த பிரம்மாண்ட முயற்சியில் ஒரு சிக்கல் எழுந்தது. மலையை தாங்க கீழே ஆதாரம் இல்லாததால் அது கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் செய்வதறியாது திகைத்த அந்த இக்கட்டான கணத்தில் மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஆமையாக, அதுதான் கூர்ம அவதாரமாக உருவெடுத்தார். மிகப்பெரிய பலம் கொண்ட அந்த தெய்வீக ஆமை கடலுக்கடியில் சென்று அமிழும் மலையை தன் முதுகில் தாங்கிக் கொண்டது. ஆச்சரியம் என்னவென்றால், கோடிக்கணக்கானோர் சேர்ந்து கடைந்த அந்த மலையின் வேகம் ஆமைக்கு ஒரு சுகமான தாலாட்டாக இருந்ததாம். ஆம், உலகத்தையே தாங்கும் அந்த பரம்பொருளுக்கு இந்த மலை ஒரு சிறு சுமைதானே. கடலை கடையும் போது முதலில் வெளிவந்தது அமிர்தமல்ல, உலகையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம். அனைவரும் அஞ்சிய போது சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டு நீலகண்டனாக உலகை காத்தார். அதன் பிறகு லட்சுமி தேவியும் ஐராவதமும் கற்பக விருட்சமும் என மங்கள பொருட்கள் தோன்றின. இறுதியில் தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்துடன் வெளிப்பட்டார். பார்க்கடலில் இருந்து அமுதம் வெளிப்பட்டதும் அசுரர்கள் அமிர்தத்தை பறித்து சென்ற போது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தந்திரமாக தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து தர்மத்தை நிலைநாட்டினார். கூர்ம அவதாரம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எவ்வளவு பெரிய லட்சியமாக இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்க ஒரு வலுவான அடித்தளம் தேவை. அந்த பிடிமானமாக இறைவன் நம் வாழ்வில் இருக்கிறார். இந்த சரித்திரத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மன உறுதியும் நீண்ட ஆயுளும் சகல செல்வங்களும் உண்டாகட்டும்.